الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا. صدق الله العلي العظيم. கணியத்திற்குத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனினுடைய விளக்கத்தை சொல்லவும் அதை கேட்கவும் இயன்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இப்போது ஆரம்பமாக சூரத்துல் நபா என்ற அந்த சூறாவை நாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு சூரத்துல் நாஸிஆத் என்ற அந்த அத்தியாயத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் நாஸிஆத், இந்த நாஸியா என்ற அந்த அத்தியாயம் இருக்குது, இது மக்காவில் இறங்கப்பட்ட ஆயத்து, மக்காவாசிகளுக்கு இறங்கப்பட்ட ஆயத்து. பொதுவாகவே மக்காவுடைய ஆயத்துகள், மக்காவில் இறங்கப்பட்ட ஆயத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது மஹ்ஷரை பற்றி, கியாமத்து நாளை பற்றி, அந்த விஷயங்களை அதிகமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அதே சந்தர்ப்பத்தில் இந்த சூறாவினுடைய ஆயத்துகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 46 ஆயத்துகள் இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் அதனுடைய வார்த்தைகள் 189 வார்த்தைகள் இந்த சூறாவில் இருக்கு. அதே போன்று இந்த சூறாவில் மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 753 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த சூறாவினுடைய சுருக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களினுடைய சில பணிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு மஹ்ஷருடைய மைதானத்திலே நம்ம கபரிலிருந்து திரும்பி மறுமைக்கு எழுப்பப்படுவோமா என்ற அந்த காஃபிர்களினுடைய கேள்வி, அதற்கான பதிலையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது, ஃபிரௌனினுடைய அந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் சொல்றான். அதுக்கு பிறகு இந்த வானம் பூமி இது கடினமான படைப்பா அல்லது நம்ம உறுதியான படைப்பா? இப்போ வானம் பூமியை அல்லாஹ் படைச்சிட்டான், இப்போ இந்த மனிதனை படைக்கிறதுக்கா கஷ்டம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்குறான். அதே போன்று கியாமத்து நாளினுடைய அந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் அவன் நல்ல அமல் செஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் சீதேவியாக நல்ல மனிதனாக எழுப்பப்படுவான். அதே போன்று ஒரு மனிதன் தீய மனிதனாக, அவன் எந்த ஒரு நன்மையும் செய்யாத மன இச்சைக்கு கட்டுப்படுத்தி அவன் நடந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு நரகம் தங்கும் இடம் என்ற அந்த விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவில் சொல்லி முடிக்கிறான். இப்போ ஆரம்பமாக முதல் ஆயத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வன் நாஸிஆத்தி கர்கா, காஃபிர்களினுடைய அந்த ரூஹை கடினமாக பறிக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறார். காஃபிர்களினுடைய ரூஹு அது எப்படி வாங்கப்படும் என்று ஹதீஸில் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், ஒரு கம்பளி, ஈரமான கம்பளி துணியை எப்படி நம்ம முள் வெளியில் போட்டு அதை திரும்பி இழுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி வருமோ கஷ்டப்பட்டு, அது மாதிரி காஃபிர்களினுடைய ரூஹ் இருக்குது, அப்படி கஷ்டப்பட்டு மலக்குமார்கள் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு துன்புறுத்தல் அந்த மனிதருக்கு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மீது சொல்றான். இப்போ இந்த வன்னாஸிஆத்தி கர்கா, அப்போ காஃபிர்களினுடைய ரூஹை கடினமாக படிக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதற்கு பிறகு வன்னாஷிதாத்தி நஷ்டா, அதே போன்று முஃமின்களினுடைய அந்த ஆன்மாவை, அந்த ரூஹை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக வேகமாக லேசாக எடுக்கக்கூடிய அந்த மலக்குமார்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு சொன்னால், உடல் ரீதியான ஒரு மனிதர் ரூஹை எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் உடல் ரீதியான கஷ்டப்படுறாரு. அவரு ஒரு முக்மீனாகத்தான் இருக்கிறாரு, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு முக்மீனுக்கு கஷ்டமோ நியமத்தோ எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆன்மாவினுடைய அடிப்படையில். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முக்மீன்களுடைய ரூஹை எப்படி லேசாக எடுப்பான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப இலகுவான முறையில் எடுப்பான். அப்போ முக்மீன்களுடைய ரூஹ் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரூஹுக்கு தான் அல்லாஹு தஆலாவுடைய நியமத்தும் அவனுடைய அதாபும் தெரியும். அப்போ வேதனையை சுவைக்கக்கூடியது எதுங்க? ரூஹ். சக்கராத்துல் மௌத், மௌத்தினுடைய அந்த சக்கராத்து, அந்த வேதனையை சுவைக்கக்கூடியது உடலா ரூஹான்னு பார்த்தோம்னா, உடலை காட்டிலும் ரூஹுக்கு தான் அதிகமான கடினம் ஏற்படும் என்பதாக சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதர், ஒரு காசுதான மனிதரை பார்க்கிறோம், அவருக்கு லேசாக ரூஹ் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு நம்ம நினைக்கிறோம். போயிட்டே இருக்கிறாரு, அவருடைய ரூஹு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பின்னணியில அந்த ரூஹ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இழுக்கப்படுது, எந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டு இழுக்கப்படுது அப்படின்றத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அதே ஒரு முக்மீனுடைய ரூஹு நம்ம வெளிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூஹு போகக்கூடிய நேரத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, அவரு ரூஹு போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஆனால் அவர் என்ன பாவம் செஞ்சாரு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியான அந்த நோய்வினையை பார்த்து அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ரூஹ் அவங்களுக்கு லேசாக வெளியேறி இருக்கும். உடல் ரீதியான உபாதையில் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ரூஹ் இருக்குது இலகுவான முக்மீன்களுடைய விஷயத்துல இலகுவாக அவருடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக அந்த ஆயத்திலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப முக்மீன் கஷ்டப்பட்டு இருக்கார், சக்கராத்துடைய மௌத்துல என்ன பாவம் செஞ்சாரு, போனாரு வந்தாரு என்றது நம்ம பேசாம அவருக்காக நம்ம துவா செய்யணும். அந்த ரூஹுக்கு தான் அந்த வேதனை, அந்த ரூஹுக்கு தான் அந்த இலகுவான அந்த தன்மை என்பதை நம்ம விளங்கும். அதற்கு பிறகு வஸ்ஸாபிஹாத்தி சபஹா, நீந்தி வேகமாக செல்லக்கூடிய அந்த மலக்குமார்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லலாம். அப்ப முக்மீன்களினுடைய ரூஹை அதே போன்று காஃபிர்களினுடைய ரூஹை கைப்பற்றியதற்கு பிறகு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? வேகமாக போவாங்க, வேகமாக வானத்தை நோக்கி போவாங்க. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வஸ்ஸாபிகாத்தி சபகா, முந்தி முந்தி செல்லக்கூடிய, போட்டி போட்டு கொண்டு முந்தி செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த முக்மீனுடைய ரூஹை காஃபிர்களினுடைய ரூஹை அந்தந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மிகவும் அந்த முக்கியத்துவமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஆயத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் நமக்கு விளங்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குறோம், முதல்ல காஃபிர்களினுடைய ரூஹை கடினமாக வாங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்பதாக பார்த்தோம். ரெண்டாவதாக முஃமின்களினுடைய ரூஹை இலகுவாக வாங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாகன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு வேகமாக நீந்தி செல்லக்கூடிய, வேகமாக அவர்கள் வரக்கூடிய அந்த மலக்குமார்கள். அப்போ முஃமினுடைய ரூஹை காஃபிருடைய ரூஹை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் போட்டி போட்டு கொண்டு செல்லக்கூடிய வல் சாபிகாத்தி சபகா, போட்டி போட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் சத்தியமாக என்று இந்த ஆயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ஹதீஸ் பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ், ஒரு முஃமின் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையை முடிந்துவிட்டு இக்பாலும் மினல் ஆஹிரா, மறுமையை நோக்கி ஒரு மனிதன் செல்வானேயானால், நஸர இலைஹி மினஸ் ஸமாஇ மலக்கத்துன் பீரத்துல் உஜூஹ், வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குவாங்க. அவங்களுடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கும். எப்படிப்பட்ட வெண்மை அப்படின்னு சொன்னா, கான உஜூஹும் ஷம்ஸ், சூரியன் எப்படி ஒளிமயமாக இருக்குதோ, வெளிச்சமாக இருக்குதோ, அதே போன்று அந்த மலக்குமார்களுடைய முகங்கள் ஒளியால் மின்னும் என்பதாக சொன்னார்.
இப்போ நமக்கு ரூஹ் எடுக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களினுடைய வருகை தெரியும். நம்முடைய கண்களுக்கு மலக்குமார்கள் தெரியுவாங்க. மலக்குமார்களுடைய வருகை, மலக்குமார்கள் வந்துட்டு போகிறது எல்லாமே நம்முடைய கண்களுக்கு தெரியும். அந்த மலக்குமார்கள் சூரியனுடைய ஒளியை காட்டிலும் மிகவும் பிரகாசமானவர்களாக இருப்பாங்க. நல்லவராக இருந்தார் அந்த மனிதர், இறந்த அந்த மனிதர் நல்லவராக இருந்தார். அப்ப மஅஹும் கஃபனும் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கஃபன் துணி எடுத்து வரப்படும். அந்த மலக்குமார்கள் வருவாங்கல்ல, அவர்களோடு சொர்க்கத்தினுடைய கஃபன்கள் என்ன செய்யப்படும், எடுத்து வரப்படும். அதே போன்று வஹுனூத்தும் மின் ஹுனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அத்தர்கள், வாசனை திரவ பொருட்கள் எடுத்து வரப்படும். அப்போ எடுத்துட்டு வந்துட்டு ஹத்தா எஜ்லிசு மின்ஹு, அவன் அந்த மையத்துக்கு அருகாமையில் அப்படியே உட்காந்துருவான். இப்போ அந்த மையத்து பார்ப்பாரு. இப்படி அந்த மையத்து ஒஃபாத்தாகக்கூடிய அந்த நபர் கண்ணுக்கு எட்டுற தூரம் மலக்குமார்களாக உட்கார்ந்து இருக்கிறது போன்று தெரியும். அப்போ மலக்குமார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட முக்மீன்களுக்கு இப்படிப்பட்ட நிலைதான் என்று ஹதீஸ்ல வருது. அதுக்கு பிறகு சும்மா எஜீவும் மலக்குள் மௌத், அதுக்கப்புறம் தான் மலக்குள் மௌத் வருவார். மலக்குள் மௌத் வந்த உடனே ஹத்தா இஜ்லிசு இன்த ரஸி, அவருடைய தலைக்கு அருகாமையில் அமர்ந்து சொல்வாராம், ஐயத்துஹன் நஃப்ஸுல் தய்யிபா, ஓ நல்ல ஆத்மாவை, இஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அவன் உன்னை புரிந்து கொண்டான் என்ற அந்த விஷயத்தின் பக்கம் நீ வெளியேறு அப்படின்னு சொன்ன. அப்ப நம்முடைய ரூஹு வாங்கக்கூடிய அந்த மலக்கு ரூஹு வாங்குவதற்கு முன்பாக என்ன வார்த்தை சொல்லுவாரு, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம் அவனை புரிந்து கொண்ட வண்ணமாக நீ வெளியேறு அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு பிறகு அந்த ரூஹ் எப்படி வெளியாகும்ன்றத ஹதீஸ்ல சொல்றாங்க, ஃபத்தஹ்ருஜு தஸீலு கமா தஸீலு கத்ரத்து ஃபிஸ் ஸகா, அந்த புகட்டக்கூடியவன். இப்போ அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் அரபு நாட்டில் சில இடங்கள்லாம் இருக்கு, பின்னாடி என்ன செய்வாங்க, தண்ணி டேங்க் மாதிரி கொஞ்சம் போட்டுக்குவாங்க, ஒரு பைப்பு வரும், அதில் அது முதுகு சாய்ச்சாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக என்ன செஞ்சிடும், அந்த கோப்பையில தண்ணி வந்துடும். அப்போ அவங்க சாய்க்கும் போது அதுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, சாயும் போது அவங்களுடைய கோப்பையில் என்ன செஞ்சிடும், தண்ணி வந்துடும். அதே மாதிரி ரூஹு அப்படியே எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே தானாகவே அவங்களுடைய ரூஹு என்ன செஞ்சிடும், முக்மீனான அடியாராக இருந்தால் அவருடைய ரூஹு வந்துடும் என்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய ஆடை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, சொர்க்கத்தினுடைய கஃபன், அந்த கஃபன் துணியில அந்த ரூஹை வைக்கப்படும், அந்த அத்தர் பூசப்படும். இங்கெல்லாம் என்ன செய்வாங்க, வணக்கமார்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உறவினர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புவாங்க, செய்தி செஞ்சு எல்லாம் வருவாங்க. இங்கே ஒரு இடத்துல நம்முடைய சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க, நம்முடைய கஃபனுடைய ஆடைகள் நம்ம என்ன செய்யணும், கஃபன் தஃபன் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் மலக்குமார்கள் ரூஹுக்காக வேண்டி கஃனிடுவாங்க, அதுக்காக வேண்டி அத்தர்லாம் பூசுவாங்க. அது முக்மீனான அடியானாக இருந்தா. அதுக்கு பிறகு நபிஹா, அந்த ரூஹை வானத்திருப்பகு கொண்டு போய் செல்லப்படும். இங்கே என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரூஹ் என்ன செய்யப்படும், வானத்துக்கு எடுத்து கொண்டு செல்லப்படும். ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலக்கின் மினல் மலாயிகத்தி இல்லா காலு மா ஹாதா ரூஹு தய்யிப். ஒவ்வொரு வானத்துக்கு எட்டும் போது ஒவ்வொரு வானத்துக்கும் கதவு இருக்கும். அந்த கதவுல ஒவ்வொரு மலக்குமாரும் கேட்பாங்களா, மா ஹாதா ரூஹு தய்யிப், இந்த நல்ல ரூஹ் எங்க போகுது அப்படின்னு சொல்லி. யார் இந்த நல்ல ரூஹ், யார், எப்படிப்பட்ட ஆள் என்பதாக கேட்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லானி புது ஃபுல்லான், இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்ட்டு பெயர் சொல்லியே என்ன செய்யப்படும், அங்கே சொல்லப்படும் என்பதாக சொல்றாங்க. அப்போ பெயர் சொல்லியே அவங்க இடத்துல சொல்லப்படும். அப்போ 7 வானங்களிலுமே அவருடைய பெயர் கேட்கப்படும், அவருடைய தன்மைகள் கேட்கப்படும். நல்லவராக இருந்தால் தான் ஒவ்வொரு வானத்திலும் அனுமதி கொடுக்கப்படும். அப்போ இவர் நல்ல மனது அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ரூஹுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வானத்திற்காகவும் எடுத்து சென்று 7 வானம் தாண்டி போகும். ஏங்க, நம்ம இங்கே படுத்துறோம், நம்ம உடல் மட்டும் இங்கே இருக்கும், நம்மளுடைய ரூஹ் இருந்து பாருங்க, நம்முடைய ஆன்மா அது 7 வானத்தை தாண்டி மலக்குமார்கள் எடுத்துட்டு போய் அல்லாஹ்விடத்தை சமர்ப்பிப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவார், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், இல்லியீன் என்ற அந்த ஏட்டிலே நல்லடியார்களுடைய ரூஹுகள் பதிவு செய்யப்படக்கூடிய இடம் எங்க இருக்கு, 7 வானத்தை தாண்டி இல்லியீன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கு. அந்த இல்லியீன்ல என்னுடைய அடியாருடைய பெயரை பதிவு செய்யுங்க என்பதாக சொல்லப்படும். அதுக்கு பிறகு நீங்க திரும்பி என்ன செய்யுங்க,
ஒஈது அபதி இதழ் பூமியின் பக்கமே என்னுடைய அடியாரை திருப்பி விடுங்க. அப்போ அங்கே பதிவு செஞ்சுட்டு திரும்பி ரூஹ் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து கபூரில் என்ன செய்வாங்க, அவனுடைய ரூஹை கபூரில். இப்போ அங்கே நான் எடுத்துட்டு வர்ற சமயத்தில் நம்ம எங்கே இருப்போங்க, கபூரில் என்ன செய்வோம், ஜனாசாலாம் தொழுவு வச்சுட்டு கபூரில் இருக்கும். இப்போ அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு குளிப்பாட்டி கஃன் பண்ணி நம்மளுக்கு ஜனாசாக்காக என்ன செய்வாங்க, பன்னீர் எடுத்துட்டு வந்து வச்சு கபரு குழியில் உள்ள வைக்கிறதுக்கு போகும்போது அங்கே நம்ம என்ன செய்யும், வானத்திலிருந்து ரூஹ் என்ன செய்யும், வந்துடும், பூமிக்கே வந்துடும். அப்போ நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது அந்த ரூஹ் இருக்குது, அது பார்த்துக்கிட்டே இருக்குமா. யாரெல்லாம் நமக்காக துவா செய்கிறாங்க, யாருக்கெல்லாம் நமக்காக வருத்தப்படுறாங்க, யாரெல்லாம் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஏன்னா இந்த உலகத்தில் செஞ்சது தானே அங்கே கிடைக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ஏன் இந்த பூமியில் திரும்பி அந்த ரூஹ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபைன்னி மின்ஹா கலக்துஹும், அவனை அந்த ரூஹிலிருந்து தான் நாங்கள் என்ன செய்வோம், பூமியிலிருந்து தான் படைத்தோம். வஃபீஹா உஈதுஹும், அந்த பூமியிலே நாங்கள் திருப்புவோம். வமின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, இன்னும் மற்ற முறை அந்த கியாமத்தினுடைய நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதனாக உயிர் பிடித்து எழுப்பப்படுவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நல்லடியாராக இருந்துச்சு அப்படின்னா இப்படிலாம் நடக்கும். அப்போ கபூரில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய ரூஹ் எங்கே வரும், நம்முடைய உடலுக்கு வந்துடும். நம்முடைய உடல் எந்த அளவுக்கு உயிர் பெறும் அப்படின்னு சொன்னால், தலையிலிருந்து இடுப்பு வரை என்ன செய்யணும், உயிர் கொடுக்கப்படும். தலையிலேருந்து இடுப்பு வரை உயிர் கொடுத்து மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, மண் ரப்புக்கு, உன் ரப்பு யார் அப்படின்னா, ரப்பி அல்லாஹ். அந்த அடியான் நல்ல ரூஹு, நல்ல ஆன்மாவாக இருந்தால், நல்ல அவன் இந்த உலகத்தில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்ப அல்லாஹ் அப்படின்னு சொன்னான். ஒமா தீனுக்கு, உன் மார்க்கம் என்ன என்பதாக கேட்கும் போது, தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார், நல்ல ரூஹா இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் காட்டப்பட்டு, இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இவரு தான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரின் மூலமாகத்தான் எனக்கு நேர்வழி கிடைச்சிச்சின்னு அவர் சொல்லுவார். அப்போ இப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்படும். அதற்கு சரியான பதில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த சதக அபதி, அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியான் உண்மையை உரைத்து விட்டான், ஃபாஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய விருப்பி அவனுக்கு விரிச்சு கொடுங்க, வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை அவனுக்கு அணிவியுங்க, இஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள், அதனுடைய நறுமண காற்றுகள் எல்லாம் கபரிலிருந்து சுவைக்கட்டும் என்பதாக சொல்லுவோம். அப்ப இஃப்தஹு லஹு ஃபீ கபரிஹி மத்த பஸரி, அவனுக்கு கண்ணுக்கு எட்டு, எந்த அளவுக்கு கண்ணு தூரம் தெரியுமோ அவன் கண் எட்டும் தூரம் அளவுக்கு கபரு விசாலமாக்கப்பட்டுவிடும். கபரு விசாலமாக்கப்பட்டுவிடும். வெளியில நமக்கு எதுவுமே தெரியாது. மௌத்தானதுக்கு பிறகு நம்முடைய உடல் வேணா நம்ம மக்கி போகலாம், ஆனால் ஆலமே பர்சர், நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு ரூஹு தான் அடிப்படை. எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு நம்முடைய உடல் அடிப்படையோ, அப்படி கபருடைய வாழ்க்கைக்கு எது அடிப்படை, நம்முடைய ரூஹ், நம்முடைய ஆன்மா. அந்த ஆன்மாக்கு தான் வேதனை செய்யப்படும், அந்த ஆன்மாக்கு தான் நியமத்துகள் தரப்படும் அப்படின்றத நம்ம விளங்கும். அப்போ நல்லவராக இருந்தால் இப்படி. அப்போ அந்த கபரில் கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நியமத்துகள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு தூரத்துலேருந்து ஒரு மனிதர் தோற்றம், தூரத்துலேருந்து ஒரு தோற்றம், ஒரு உருவம் வருமா. அந்த உருவம் ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த அழகான அந்த உருவத்தை பார்த்து அவர் கேட்பாரு, யாருப்பா நீனு அப்படின்னு. அப்போ அந்த உருவம் சொல்லுமா, ஆனா அமலுக்க சாலிஹ், நீங்க உலகத்தில் செஞ்சியே அந்த நல்ல அமல் தான் நான் உன் கூட என்ன செய்யறேன், கபருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ஹதீசுகள்ல தெளிவாகவே வருது. சூரத்துல் யாசீன் போன்ற சில சூறாக்கள் நம்முடைய கபருடைய வேதனையை தடுக்கும் அப்படின்னு சொன்னா, முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் நமக்கு வேதனை வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூறாக்கள் தடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் கபரிலே அழகான தோற்றமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே ஒரு சமயத்துல ஒரு பாவம் செஞ்சு ஒரு நபருடைய ரூஹ் கைப்பற்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஈர துணியில ஈர கம்பளியை முள்ளுல போட்டு இழுத்தோம் அப்படின்னு சொன்னா
எப்படி கடினமாக வருமோ அது போன்று அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு என்ன செய்யப்படும்? கம்பெனியால் ஆடை, அந்த ஆடையில் அவனுடைய ரூஹு போடப்பட்டு முதல் வானத்துக்கு செல்லப்படும். அப்போ யார் இவருன்னு கேட்கப்படும். இவர் ஃபுலான், இவர் ஃபுலான், இன்னாரினுடைய மகன் இன்னார், இவர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு தீய நபராக இருக்கிறாருன்னு சொல்லும்போது இவருக்கு வானத்தில் இங்கே இடம் கிடையாது, நீங்கள் பூமிக்கு போயிடுங்கன்னு சொல்லணும். பூமியில் 7வது பூமி, 7 பூமி இருக்குது. குர்ஆன் சொல்லுது எப்படி 7 வானம் இருக்கோ அது மாதிரி 7 பூமி இருக்குது. 7வது வானத்தில் சிஜ்ஜீன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது. அதில் போய் என்னுடைய அடியாரை பதிவு செய்யுங்க அல்லாஹ் சொல்லுவான். பாவம் செஞ்சவருக்கு, நன்மை செஞ்சவருக்கு இன்னைக்கு 7 வானத்துக்கு மேலே சொர்க்கத்துக்கு கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே பதிவு செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ கீழே என்ன செய்யப்படும்? 7 பூமிக்கு கீழே சிஜ்ஜீன் என்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் பதிவு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். அப்போ ரூஹு பூமிக்கு தான் வரும், மேலே போகாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கஃபன் தஃபன்லாம் பண்ணி அவர் ரெடியாக என்ன செய்வாங்க? கபருக்குழியை வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ சிஜ்ஜீனில் பதிவு செஞ்சதுக்கு பிறகு அவருடைய ரூஹு உடலுக்கே திருப்பப்படும். எங்கே? தலையிலிருந்து நம்முடைய இடுப்பு பகுதி வரை. அப்போ கபரில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு கேள்வி கேட்கப்படும். மண் ரப்புக்கு, ரப்பு யாருப்பான்னு கேட்கப்படும். ஹாஹாதிரி, ஓ கை சேருங்க, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவார் அந்த மனிதர். அதுக்கு பிறகு ஓமா தீனுக்க, உன் மார்க்கம் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹாஹாதிரி, ஓ கை சேருங்க, எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உருவத்தை காட்டப்பட்டு இவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அதே பதில் தான், ஹாஹாதிரி, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்படும், அஃப்ரிஷூஹு மினன்னார், நரக விரிப்பை அவருக்கு விரிச்சு கொடுங்க. வஃப்தஹு லஹு பாபன் இலன்னார், நரகத்தினுடைய கதவுகள், அதனுடைய நரகத்தினுடைய வாயிலை திறந்து வைங்க. யுதையிஃபு அலைஹி கபரு, கபரு அவனை அப்படி நெருக்குவான். எந்த அளவுக்கு சொல்லப்படுது ஹதீஸில், அவங்களுடைய விழா எலும்பு இருக்கு பாருங்க, அந்த விழா எலும்பு அப்படி ஒன்றுக்கு ஒன்று அப்படி கலந்து விடும், நெசிஞ்சு அப்படி கலந்துரும்னு சொல்கிறாங்க. ஹதீஸில் வருது அந்த வார்த்தை. அப்போ கண்ணியமானவர்களே, அப்போ காஃபிர்களுடைய ரூஹு எப்படி கைப்பற்றப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவர் எப்படி, இவருக்கு வேதனை செய்யப்பட்டு பயந்த நிலையில் அந்த ரூஹு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் தூரத்திலிருந்து ஒரு தோற்றம் வருமா. அந்த தோற்றம் ரொம்ப அருவருப்பாக இருக்கும், ரொம்ப நாத்தடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த தோற்றம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் யாருப்பா நீங்கள் அப்படின்னு அந்த ரூஹு கேட்குவோம். அப்போ இந்த உலகத்தில் செஞ்ச ஆனால் அமலுக்கள் ஹபி, இந்த உலகத்தில் செஞ்ச கெட்ட அமல் தான் நான், பாவம் செஞ்சீங்களே இல்லையா, அந்த அமல் தான் நான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹதீஸை நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மலக்குமார்கள் மீது அல்லாஹ் சத்தியம் சொல்லி சொன்னாங்க. வன்னாசியாத்தி கர்கா, பாவியனுடைய காஃபினுடைய உயிரை கடுமையாக இழுக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. 2வது வஹ்னாஷிதாத்தி நஷ்டா, முஃமின்களினுடைய ரூஹை இலகுவாக கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் சத்தியமாக. வஸ்ஸாபிஹாத்தி சபஹா ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, ஒருவருக்கொருவர் வேகமாக நீந்தி வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. போட்டி போட்டு முந்திக்கு சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக சொன்ன பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹதீஸையும் இந்த ஆயத்தை இணைச்சு பாருங்க. சில மலக்குமார்கள் முஃமினுடைய ரூஹை இலகுவாக கைப்பற்றாங்க, சில மலக்குமார்கள் காஃபினுடைய ரூஹை வேகமாக கைப்பற்றாங்க. அந்த கைப்பற்றிய மலக்குமார்கள் அந்த ரூஹை என்ன செய்கிறாங்க? வானத்துக்கு எடுத்து செல்றாங்க, போட்டி போட்டு கொண்டு. அதுதான் அந்த ஆயத்தினுடைய ஃபஸ்ஸாபிஹாத்தி சபஹா ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள், போட்டி போட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வல் முதப்பிராத்தி அம்ரா, ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, வல் முதப்பிராத்தி அம்ரா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை இறக்குவானா இல்லையா, அந்த கட்டளைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய சில மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்பதாக சொல்லணும். ஃபல் முதப்பிராத்தி அம்ரா அப்படின்னு சொன்னால் என்ன? கபர்களில் எப்படி வேதனைகள் நன்மைகள் செய்யப்படுதோ
அதை என்ன செய்ய நல்ல முறையில் திட்டமிட்டு இதை இப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லி செய்ய வைக்கிறது தான் ஃபல் முதப்பிராத்தி அம்ரா. எதுக்கு சில ஹதீஸுகள் என்ன வருது அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களோடு சில மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வருவாங்க. யஹலுரூனல் மௌத்தா இந்த கபதி அருவாகு, அந்த ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மௌத்து சுற்றி மலக்குமார்களாக நிற்பாங்க. அப்போ அவனை ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு பிறகு துவா செய்கிறாங்க, சுற்றி மையத்தை சுற்றி துவா செய்கிறாங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள்லாம் ஆமீன் சொல்வதற்காக வேண்டி சில மலக்குமார்கள் அல்லாஹ் நியமிச்சு இருப்பான். அதே மாதிரி மையத்துக்காக வேண்டி சிலர்கள் பாவ மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவ மன்னிப்புக்கு ஆமீன் சொல்லக்கூடிய விதமாக சில மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நியமிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். அப்போ ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, காரியங்களை திட்டமிட்டு நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் சத்தியமாக சொல்லலாம். இப்போ இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலக காரியங்களை திட்டமிட்டு நடத்தக்கூடிய மலக்குமார்கள், பெரிய பெரிய மலக்குமார்கள் யார் அப்படின்னு சொன்னால் 4 பேர். நமக்கெல்லாம் தெரிஞ்சதை போன்றுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத்து, அதுக்கப்புறம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால், காற்று வீசக்கூடிய அந்த பணியும் ஜுனூத் அல்லாஹ்வுடைய படை அவர்களிடத்துல தான் இருக்கும். ஜுனூத் ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய படை யார்கிட்டங்க இருக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அதுக்கப்புறம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மழை இறக்கக்கூடியவர்களாக செடி கொடிகளை விவசாயத்தை அந்த நிலங்கள்லாம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து விளைச்சலை வர வைக்கிறதுக்கு யாரை அல்லாஹ் நியமிச்சிருக்கான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் மலக்குல் மௌத், நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள். அப்போ நம்ம நினைக்கலாம், நான் இங்கே இருக்கிற பண்ருட்டியில் இன்னொருத்தருக்கு இதே நேரத்தில் இங்கே வெளிநாடுகளில் சவுதி அரேபியாவில் இன்னும் சில இடங்களிலும் மௌத்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன செய்யப்படுது? ரூஹ் கைப்பற்றப்படுது. அந்த வெளிநாட்டில் அமெரிக்காலேயோ உஸ்பாகிஸ்தானில் அங்கேயும் ஒரு மனிதர் வஃபாத் ஆகிறாரு. இங்கேருந்து அவங்க எப்படி அந்த மலக்குமார்கள் அங்கே செல்வாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். இப்போ முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த உலகம் மலக்குமார்களுடைய கண்களுக்கு இந்த உலகம் எப்படி ஒரு மலக்குல் மௌத்தினுடைய கண்ணுக்கு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோம்னு அவங்களுடைய கண்ணுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு பெரிய தட்டில் தானியங்களாக கொட்டி வச்சதுக்கு மாதிரி, எப்படி எந்த தானியத்தை வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது மாதிரி இந்த உலகம் தட்டை மாதிரி, அப்போ தட்டு மாதிரி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரூஹுகள் தானியங்களை போன்று. அப்போ எந்த தானியத்தை எடுக்கணுமோ அப்படியே எடுத்துருவாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஆற்றல் படைத்தவர்கள் மலக்குல் மௌத். எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, எப்பா ஒரு நண்பனை நீ பார்த்து தான்ப்பா நீ மௌத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நம்ம தோஸ்து தான்ப்பா அப்படிங்குவார். இப்போ தோஸ்துனா யார் அப்படின்ட்டு கேட்டோம்னா அசர் சொல்லுவாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் பாருங்களாம். உங்களுடைய நம்ம நண்பர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்காம இந்த உலகத்தில் யாருமே மௌத்தாக முடியாது அப்படின்ற செய்தி எங்கள் உஸ்தாத் இந்த பெரிய உஸ்தாத் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கண்ணியமானவர்களே, நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த 5 விஷயத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரா அப்படின்னு சொன்னால், கியாமத்து நாள் நிச்சயமாக இருக்குது, மஹ்ஷருடைய மைதானம் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, பூமி நடுநடுங்கக்கூடிய அந்த நாள். ராஜிஃபா அப்படின்னு சொன்னால் ஜில்சால், நிலநடுக்கம், நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த நாள் என்பதாக சொல்கிறான். தத்துவாஹர் ராஜிஃபா, அதற்கு பிறகும் இந்த உலகம் என்ன செய்யும், ஆடும் என்பதாக சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது தர்ஜுஃபுர் ராஜிஃபா அப்படின்னு சொன்னால் முதல் சூர் ஊதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகம் முழுக்க அழிஞ்சிடும், மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தத்துவாஹர் ராஜிஃபா, அதற்கு பிறகு ஒரு நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது சூர் ஊதக்கூடிய நேரத்தில் எல்லாம் திரும்பி என்ன செய்வாங்க, உயிர் பிரித்து எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்பட்ட பிறகு மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், குலூபு யௌமைதின் வாஜிஃபா, அந்த நேரத்திலே மனிதனுடைய உள்ளங்கள் திடுக்கிட்டு இருக்கும், பயந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அபுசாருஹா காஷியா, அவருடைய பார்வைகள் எல்லாம் கீழே பார்த்தவர்களாக இருக்கும். மனிதனுடைய பார்வைகள் கீழ் நோக்கி பார்த்தவர்களாக இருக்கும். நம்ம என்ன அமல் செஞ்சுட்டோம் இந்த உலகத்துல, ஏதோ நல்ல அமல் செய்யலையே அப்படின்ற ஏக்கத்துல
பயந்து அவருடைய பார்வையெல்லாம் கீழ் தாக்கி இருக்கும். இது நல்லவங்களுடைய நிலைமைகளில் சில இப்படிதான் இருக்கும். என்ன அமல் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க. அப்போ அந்த காஃபிர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். எப்போதும் அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, வைன்னால மர்தூதுன ஃபில் ஹாஃபிரா ஐதா குன்னா இதாமன் நஹிரா, எங்களுடைய எலும்புகள் மக்கி போனதற்கு பிறகுமா கபரிலிருந்து எங்களை திரும்பி எழுப்பப்படும், அது எப்படி எழுப்பப்படும், சாத்தியமா என்பதாக இந்த மக்கத்து காஃபிர்கள் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அந்த காஃபிர்களே சொல்றாங்களாம், காலு தில்க இதன் கர்ரத்துல் காசிரா, அந்த நேரத்தில் மட்டும் நம்ம திரும்பி எழுப்பப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நஷ்டவாளியாக ஆகிடுவோமே அப்படின்ட்டு. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எப்போ இறக்குனா அப்படின்னு சொன்னா, நாங்கள் எலும்பாக ஆனதற்கு பிறகு கபரிலிருந்து எழுப்பப்படுவோமா என்று மக்கத்து காஃபிர்கள் கேட்டாங்க பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தில் மக்கத்து காஃபிர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, லைன் ரஜானா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நம்ம எழுப்பப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக நஷ்டவாதியாகத்தான் ஆயிடுவோம் அப்படின்ற இந்த வார்த்தையை காஃபிர்கள் பதிவு செஞ்சாங்க பாருங்க. அது அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, காலு தில்க இதன் கர்ரத்துல் காசிரா, அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக இதே போன்று மறுமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விட்டோம்னு சொன்னா அந்த எழுப்புதல் இருக்கு பாருங்க, நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும், அந்த நஷ்டத்தை தரக்கூடிய மீட்டுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காஃபிர்கள் சொல்றாங்க. அப்ப உலகம் அழிப்பதற்கு ரொம்ப விஷயம் தேவையில்லை. இப்போ ஒரு வீடு இடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடு இடிச்சு வேற வீடு அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட்டு மேலே சீலிங் உடைக்கிறதுக்கு அதுக்குன்னு ட்ரில்லிங் மிஷின் அது கொண்டு உடைக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஜேசிபி கொண்டு இடித்து ரொம்ப தரமட்டமாக ஆகிட்ட பிறகு அது ஒரு பள்ளம் தோண்டி அதுக்கு என்ன செய்வோம், நம்ம ஒரு ஃபேஷன்கிட்ட உருவாகும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு இன்னமா ஜஜரத்து வாக்கி, அது ஒரே ஒரு சத்தம் தான். இந்த உலகத்தை அழிப்பதற்கு என்ன தேவை, பெரிய பெரிய புல்டோசர் தேவையில்லை, மிகப்பெரிய இயந்திரங்கள் தேவையில்லை. இன்னமாக ஜஜரத்து வாக்கிதா, ஒரே ஒரு சத்தம் தான், எல்லாம் தூள் தூளா ஆயிடும் சொல்றாங்க. அது என்ன, சூரியனுடைய சத்தம் என்பதாக சொல்றாங்க. ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, அந்த சூரியனுடைய சத்தம் ரெண்டாவது சூதப்பட்டு அந்த சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் இந்த வெட்ட வழி பூமிக்கு மேல் அவர்கள் நிற்பாங்க. இப்போ பூமிக்கு மேல் வானத்தில் இந்த மலைகள்லாம் இருக்காது. ஏற்கனவே சூரத்து நபா என்ற தஃசீர் நம்ம பார்த்தோம். சூரத்து நபாவுடைய சூறாவில் முன்னாடி சூறாவில் தஃசீர்ல இந்த பூமி அழிக்கப்பட்டு ஒரே தளமாக இல்லைங்க, எந்த ஒரு பில்டிங்கும் இருக்காது, எந்த ஒரு மலைகளும் இருக்காது, ஒரே தளமாக இருக்கும். எல்லா மனிதர்களுமே அந்த மஸ்ஜித் மைதானத்தில் அங்கே நிற்பாங்கன்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். இப்போ இதுதான் 5 மலக்குமார்களுடைய பணிகளை சொல்லி சத்தியம் செய்து மறுமை நாள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக மறுமையை நம்பி இந்த உலகத்திலே நன்றாமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரும் ஆக்கியது புரிவானாக. மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவாறு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. நல்ல மலக்குமார்கள் நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. சொர்க்கத்தினுடைய ஆடை, சொர்க்கத்தினுடைய அத்தர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நமக்கு வரவேற்பை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இல்லியின் என்ற அந்த இடத்திலே நல்லடியார்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த இடத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வானாக. கபருடைய கேள்வி கணக்கு, மன் ரப்புக்கு, மன் தீனுக்கு, மன் நபியுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இஸ்லாம் என்ன, உன்னுடைய தீன் என்ன என்பதாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேள்வி கணக்கை சரியாக பதிவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் ஈடற்ற பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.